ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட கன் கேமிங். ஆக்சுவலாக வந்து பீக்கிலேருந்து கன் எடுத்துகிட்டு லூட் அடிச்சுட்டு வந்துருந்தா. இங்கே வந்து ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். நான் மேலேருந்து பார்க்குறேன், பார்த்துட்டு அடிக்கிறேன், போடவே இல்லை. பார்த்தா கீழே கண் ஏதாவது எங்கேயா கோலான்னு தெரியல. அதுக்கப்புறம் கில் அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் தூரம் ஓடிட்டு இருந்தேன். அவனை பார்த்தா சும்மா எம்மோட்டு வந்து போடலாம்னு தோணுச்சு, இல்லை வேணாம் அப்படின்னு தோணிட்டு லூட் அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லூட் அடிச்சுட்டு நல்லா சூப்பர் மெட் கிட்டு, அதுக்கப்புறம் ஏர் புல்லட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு கன்று திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து லோட் பண்ணி எதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். அலோக் கேரக்டரோட அந்த பவர் கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு அப்படியே நானும் போயிருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பேகு இந்த வண்டி ஏறலாமான்னு பார்த்தேன். சரி வேணாம், அது எதுக்கு எவனா சுட்டுருவான்னு பேக் ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா, மஞ்சள் குருவி மைனா நடுவில் பறக்குது. அந்த மாதிரி வந்து அந்த பாட்டு நானே ஓட்டு க்ரியேட் பண்ணேன். சரியா, அதுக்கப்புறம் டேமேஜ் கொடுத்தேன். சரி, என்னை பார்த்துட்டான் போல், நல்லா சடனாக க்ளோவல் போட்டான். அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஹெட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அலாக் போட்டுட்டு உள்ளே ஏற ஆரம்பித்து சுற்றிட்டு வந்து அடிப்போம், அவன் பார்த்துருக்க மாட்டான் அப்படின்ட்டு சுற்றிட்டு வந்து அடித்தா ஒன்றை போட்டான். சரி உள்ளே ஏறணும்னு பார்த்தா பின்னாடி ஆளகணும். பார்த்தா இது ட்ரோகனே டொம்னு அழுத்தினான். அதுக்கப்புறம் நான் வந்து அவனை அடித்து மெட்கிட்டு போட்டுட்டு இருந்தேன். அப்படியே ஊக்காங்க போட்டேன், சேஃப்டியாக இருக்கட்டுமே. எனக்கிட்ட ஊக்காங்க போட்டால் சேஃப்டி எதுவும் வராது, பட்டு அடித்தா போயிடும் பரவாயில்லன்னுட்டு லூட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊக்காங்க கேரக்டர் பவரும் காலியால் பார்த்தா இவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் நான் பார்க்கவே இல்லை, பட் செம்ம டேமேஜ் எனக்கு. அதுக்கப்புறம் நான் சரி அழுத்திலாம் அவனுக்கு டேமேஜ் அப்படின்னுக்கிட்டு மெட்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சரி அவன் போனால் போதும்ன்ட்டு. இதில் தான் நடுவில் ஒருத்தன் வந்தான். வந்து சொல்கிறேன், நின்று கேளுங்க. வந்து வண்டி கேட்குதா. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து கிங் ஸ்பாட்டுன்னு வந்து ஒரு மாதிரி லொக்கேஷன் எக்ஸ்போர்டட்னு வந்துச்சு. சரி அவனை கில் எடுக்கலாம் பார்த்தா எவனோ போட்டான். பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கிங்கு தான் போட்டிருக்கிறானுக்கிட்டு. அதுக்கப்புறம் நான் அவனை ஷூட் பண்ணலான்னுக்கிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் இருந்தானுங்க. கிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு எக்ஸ்ப்ளோர்டுன்னுட்டு. பார்த்தா இனிமேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி வேறு வழி இல்லை, ஜோனு வந்துடுச்சு, இங்கே 2 பேர் உட்காந்து என்ன அடித்து முடிச்சிடுவானுங்க, நம்ம ஜோனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னுக்கிட்டு மினி லான்ச் பேடை போட்டு அப்படியே வந்து போயாச்சு. போனால் நில்லுங்க. மினி லான்ச் பேடை போட்டு அப்படியே போயாச்சு. அப்படியே இழுத்து சுருன்னு போனேன். போயிட்டு இருக்கும்போது கீழே ஜீப்பில் ஒருத்தன் ஓடி இருந்தான். எனக்குனே வந்து மாட்டுறானுங்களா பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நானும் மெட்கிட்டு வந்து கம்மியாக இருக்குது, செடி ஹெச்பி கம்மியாக இருக்குதுன்னு மெட்கிட் போட்டுட்டு உள்ளே போனேன், இறங்கினேன். நாம் டாப் பிளேஸ் யாராவது இருந்தீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து நான் வந்தது கூட பார்க்கல, வண்டியை உள்ளே சொல்வியா அவன் அப்படின்னு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நான் அவனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு எவனும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த சீனில் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனிமி எவனும் வரல, அதனால் கட் பண்ணி அடுத்த சீனு இந்த பக்கம் வந்து போயிருந்தேன். அதே தான், பட்டு கொஞ்சம் சுற்றிட்டு வந்ததுனால இது இங்கே எனிமி இருந்தான் பார்த்தீங்களா. அவனை ஹெட்ஷாட் போடுறான்னா பரவாயில்ல. க்ளூவால் ஸ்கின் எனக்கு வேணும்னு நினச்சது. க்ளூவால் ஸ்கின்னு 2 தடவை போட்டிருந்தான் க்ளூவால். அதுக்கப்புறம் பார்த்து ஒரு ஹெட்டு விட்டேன், முடிச்சிட்டேன். பட்டு வந்து ஏன் இப்படி விளாடாது, க்ளூவால் ஸ்கின்னெல்லாம் வச்சுருக்கானேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு நம்மளை பார்த்தா அப்படியே கை கணச்சி போயிடுதே. அதனால தான் அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டேருந்து லூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிருந்தேன். ஜோனுக்குள்ளே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜோனுக்குள்ளே தான் போயிட்டு இருந்தேன். லூட் எடுக்கலாமான்னு பார்த்தேன். சரி வேணான்னுக்கிட்டு மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஏதாவது கிடக்குறானுங்களா, வண்டி ஏதாவது ஓட்டுறானுங்களான்னு. உள்ளே பார்த்துட்டு இருக்கும் போது வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது எனிமி சிம்பிள் எவனா அடிக்கிறான் அந்த காமிச்சிச்சு. அங்கே ஒரு அக்கா ஓடுது பார்த்தீங்களா லாங்கில். சரி லாங்கு வேணாம், ஹெட்ஷாட் உள்ளாது அப்படின்னுக்கிட்டு கிட்ட வந்து ஹெட்ஷாட் போடலான்னு பார்த்தா திடீர்னு க்ளூவால் போட்டு. சரி எதுவும் பிரச்சனை இல்லை, நம்மளும் உள்ளே போடுவோன்னு விட்டா அது தைரியமாக இறங்குது. அதுக்கப்புறம் அழுத்தினேன். மேக்ஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தன் செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். ஹெச்பியை பாருங்கள், ஒன்றும் அந்தளவு கம்மி இல்லை, செம்ம டேமேஜ் தானா. அதுக்கப்புறம் சூப்பர் மெட் கிட் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவனை விடவே கூடாதுன்னு நினச்சேன், ஏன்னா எனக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒருத்தன் ப்ளூ சொக்கா இருந்தாலும் அங்கே ஒருத்தன் இருக்கிறான், பட் கரெக்டாக வந்து தெரியுமா தெரியல உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே போகலாம் அப்படின்னுக்கிட்டு இப்படி போனால் அதுக்குள்ளே டேமேஜ் கொடுக்குறான். டே மேலே இருக்கிறவனே என்னடா பண்ணுற அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எவன்டா அவன் அப்படின்னு கேட்டால்
கண்ணுலேயே மாட்டலை, எங்கே இருக்கிறானோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு உள்ளே போயிட்டேன். போயிட்டு இருக்கும்போது உள்ளே கவர் எடுத்துடலாம், அந்த ஸ்டேர்ஸ்க்கு பின்னாடி கவர் எடுத்துடலாம் அப்படின்னுக்கிட்டு வந்து போனேன். எனிமி சவுண்ட்லாம் கேட்டுச்சு, வண்டி சவுண்டு வேறு வந்துச்சு. இந்த வண்டி இது எங்கேயோ பார்த்தோமேன்னு பார்த்தா ஃபஸ்ட்டில் ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா மேப்பில், அவனே தான். அதுக்கப்புறம் இவன் க்ளூவால் போட்டான், இவனை அடிச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் முடியல. அங்கே வண்டி ஓட்டிட்டு அங்கே போய் லாங் போயிட்டான். சரி, அவள் வந்து கேம்பர் போல், கேம்பர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, அதை நம்மளுக்கே தெரியும். அதனால் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தேன். உள்ளே போயிட்டு அடிக்கலான்னு பார்த்தா அடிச்சிடான், என்ன அடிக்கிறான். இதோட 2 தடவை நான் கம்மியாக வாங்கிக்கிறேன். 2 தடவை 2 பிளேஸ்கிட்ட நான் அதிகமாக ஹெச்பி தொலைச்சி போட்டுருவேன். சரி, அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனேன். 3 கில் தான் அடிச்சிருக்கிறேன். எப்படி 3 கில்லு, என்னடா கருமத்தை அப்படின்னுக்கிட்டு போயிருந்தேன். பார்த்தா ஏதோ அது ஏதோ கேரக்டர் சொல்லுவாங்க, மிஷாவா ஏதோ கேரக்டரு, அதை போட்டுட்டு உள்ளே போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி அவன் போனான் அப்படின்னு மேலே போனேன். மேலே போயிட்டு அலைய பார்த்தா 2 ஆகிடுச்சு. சரி, அவன் வண்டிக்கான செத்துட்டான் போல், இனிமேல் நம்மளுக்கு தொல்லை இல்லைன்னு பார்த்தா மறுபடியும் ஒத்தாண்டிக்கிறான். எத்தனை தவிட என்ன அடிப்பீங்க அப்படின்னு அது காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போகலான்னுக்கிட்டு ரஷ் பண்ணி உள்ளே போயிட்டு இருந்தேன். தக்கதீன் க்ளூவால் போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தேன், எங்கடா இருக்கிறான்னு பார்த்தா அந்த அது பேர் என்னன்னு தெரில, அது மேலேருந்து அடிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே கவர் எடுத்து நின்னேன், தெரியவானான்னு பார்த்தேன். சரி எதாவது போடலாமான்னு பார்த்தேன். அந்த வண்டி இருந்துச்சு, அந்த என்ன மாஸ்டர் ட்ரக்கா, அது வந்து கையில் வரும், கீழே வந்து விழுவும், அதை வந்து போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு, அது நம்ம மேலே விழுந்து செத்துருவோமான்னுக்கிட்டு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பின்னாடி போய்கிட்டேன். பார்த்தா அது அங்கே தான் வந்துச்சு. பரவாயில்ல, சரி இதுவும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், கவர் எடுத்துக்கலான்னு கவர் எடுத்து பார்த்தேன். கிரெனேடாக போடுறாரு போல், அப்படி எத்தனை தான் வச்சுருந்தான்னு தெரியல. அவங்க பாருங்களேன், கவுண்ட் பண்ணி சொல்லுங்களேன் எத்தனை கிரெனேட் வச்சுருந்தானே. கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் எத்தனை கிரெனேட் போட்டானே. நான் எவ்வளோ போட்டேன், அவன் எவ்வளோ போட்டான்னு சொல்லுங்கள். அவன் எவ்வளோ போட்டான்னு, அவன் கிரெனேட் போட்டேன்னா நான் காமிக்கல, பட் நான் எவ்வளோ போட்டேன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வெளியவே வரல இவன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கையில் இருந்ததெல்லாம் போட்டேன், க்ளூவால் உடைக்கிறது, அந்த அதெல்லாம் க்ளூ பிரேக்கரு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். போட்டுட்டு வரானா பாருங்க, வரவே இல்லை, கிட்டவே வரலை. அத்தனைக்கும் அவன் M10 தான் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் இந்த சீனை நான் வந்து ஒரு கொஞ்சம் இதில் கட் பண்ணிட்டேன், வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டு தெரியாமல். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சீனில் அதுக்கப்புறம் தான், ஏன்னா அவன் வெளியே வராததுனால இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து ஹெட்ஷாட்டு வந்து நான் விட்டேன், இருந்தாலும் இது போட்டான். என்கிட்ட க்ளூவால் வேறு இல்லை, இப்போ தான் ஒன்றே வந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. இப்போ டிமெட்ரி வேறு போட்டேன், ஹெச்பி ஏறி இருக்கும், நம்மளும் வந்து ஹெச்பி போட்டுக்கலாம் அப்படின்னுக்கிட்டு போட்டுருந்தான். அதுக்கப்புறம் ஹெச்பி போடாமல் அப்படியே வந்து அடிச்சிடலாம், அவனுக்கு ஹெச்பி அதிகம். ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, M10 வேறு வச்சுருந்தானே. மண்டேல வந்து விட்டேன், டோரு அவ்வளோதான், அம்புட்டு தான், கோயா கன்ஃபார்ம் தாக்கிட தாக்கி. அண்ட் வீடியோ பார்த்துங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா. நான் பாய், டாட்டா, பாய்.